ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் டு கிச்சன். இன்றைக்கி நம்ம குக்கிங் டு கிச்சனில் இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் பவுடர் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த பவுடரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டா போதும். 10 நிமிஷத்தில் புளி சாதம் ரெடி பண்ணி லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் கிட்ஸ்க்கு கொடுத்து அனுப்பலாம். சூப்பரான பர்ஃபெக்டான கம்மன்னு வாசனையாக இருக்கும் இந்த பவுடர். இந்த பவுடர் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 50 கிராம் புளி எடுத்திருக்கேன். இந்த புளியில் இருக்க கொட்டை நார் எல்லாத்தையும் நீக்கிட்டு இதை சின்னதாக பிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காகத்தான். அடுத்தது ஒரு பேனை சூடு பண்ணுங்க. 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் இதை நல்லா வருங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து ஒரு 50 கிராம் அளவுக்கு முழு உளுந்து எடுத்துக்கோங்க. இதையும் கடலைப்பருப்பு போல் நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டுடுச்சு, நல்லா வாசனையும் வருது. இப்போ இதை நம்ம அதே பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா விதை, இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்தாச்சு, இதையும் அதே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இப்போது இது எல்லாமே பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து 3 டீஸ்பூன் கருப்பு எள்ளை வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா படப்படன்னு வெடிக்கிற வரைக்கும் வறுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கோயில் புளியோதரை டேஸ்ட் நம்ம புளியோதரை மிக்ஸ்க்கு கிடைக்கும். அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை சேர்த்துருக்கேன். அதோடைய ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். கையால் தொட்டு பார்த்தீங்கன்னா அது நல்லா மொரன்னு இருக்கணும். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 20 கிட்ட சேர்த்து வறுத்துக்கலாம். மிளகாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகாயும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போது அதே பேனில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச புளியை ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அந்த புளியில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். அப்போ தான் மிக்சரில் நம்ம அரைக்கும்போது நல்ல பவுடராக ஆகும். ஒரு முக்கியமான டிப்ஸ் இங்கே நான் சொல்லிக்கிறேன். இந்த பவுடர் பண்ணுறதுக்கு சில்வர் பேன் யூஸ் பண்ணிங்க. நான்ஸ்டிக் பேனும் இரும்பு பாத்திரமும் யூஸ் பண்ண வேணாம். பாருங்கள், புளியும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம பவுடர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த புளியை இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா கலகலன்னு சத்தம் கேட்கணும். அப்போ தான் அந்த ஈரத்தன்மை போய் பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம பவுடர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வறுத்த மிளகாயையும் புளியையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மிளகாயையும் புளியையும் நம்ம நல்லா வறுத்ததால் சீக்கிரம் பவுடர் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி. அடுத்தது நம்ம வறுத்து வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கோங்க. நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த புளியோதரை பவுடர். பவுடர் விழும்போது எப்படி உதிரியாக விழுது பாருங்கள். இப்போது இதை ஒரு ஈரம் இல்லாத ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட வேண்டியது தான். இந்த பவுடர் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணலாம். நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே இது வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. சாதம் ரெடியாக இருந்ததுன்னா நம்ம 5 நிமிஷத்தில் இந்த புளியோதரை ரைஸை செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு பேனை சூட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 3 டீஸ்பூன் வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 4-5 முந்திரி பருப்பு, இது ஆப்ஷனல். எல்லாத்தையும் நல்லா பொறுக்கி விடுங்க. 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கறிப்பில்லை, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
அடுத்தது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லேசாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இங்கே 1 கப்பு அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். சாதத்தை கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நல்லா ஆற விடுங்க. அவ்வளோதான். சாதத்தை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட வேண்டியது தான். கூட உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி விடுங்க. கலரை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா கோயில் புளியோதரையோட டேஸ்ட்டை அப்படியே கொடுக்கும். அதோட டெக்ஸ்டர், அரோமாவும் கலரும் எல்லாமே அப்படியே இருக்கும். உங்களுக்கு சாதம் ரெடியாக இருந்தால் போதும். 5 நிமிஷத்தில் டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் கிட்ஸ்க்கு. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். வேலைக்கு போகிற லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம புளியோதரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேரும் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்முடைய குக்கி டூ கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். சமைப்போம், ருசிப்போம்.